சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கார்த்திகேயன் என்பவர் வெயிலின் தாக்கத்தால் உயிரிழந்த நிலையில் அவரின் உடலுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரில் அஞ்சலி செலுத்தி நிவாரண உதவி வழங்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சி நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எஸ்.வி. கார்த்திகேயன் என்பவர் சென்றிருந்தார். அப்போது வெயிலின் தாக்கத்தால் மயங்கி விழுந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் திருவொற்றியூர் பகுதியில் உள்ள அவரது வீட்டிற்கு கொண்டுவரப்பட்ட உடலுக்கு மாநில மீனவர் அணி துணைத் தலைவரும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே.பி. சங்கர் நேரில் சென்று மாலை அணிவித்து மரியாதை செய்தார். மேலும் அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி ரூபாய் 50,000 நிதியுதவி வழங்கினார். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கிரிக்கெட் விளையாடிய தீட்சிதர்களை படம் எடுத்ததால் 20க்கும் மேற்பட்ட தீட்சிதர்கள் தன்னை தாக்கியதாக விசிக கட்சி நிர்வாகி பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வல்லம்படுகை கிராமத்தைச் சேர்ந்த இளையராஜா என்பவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் முகாம் பொறுப்பு செயலாளராக வகித்து வருகிறார். இவர் இரவு நடராஜர் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய சென்றபோது அங்கு தீட்சிதர்கள் கிரிக்கெட் விளையாடுவதை அவரது செல்போன் மூலம் படம் எடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தீட்சிதர்கள் அவரை தாக்கியதாக சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து பேசிய இளையராஜா, கோவிலுக்கு தரிசனத்திற்கு சென்றபோது 20க்கும் மேற்பட்ட தீட்சிதர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர். இதனை படம் எடுத்தபோது அதனை பார்த்த தீட்சிதர்கள் 20க்கும் மேற்பட்டோர் எதற்காக வீடியோ எடுக்கிறாய் என கேட்டு செல்போனை வலுக்கட்டாயமாக பிடுங்கி தன்னை கடுமையாக தாக்கியதாக கூறினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆனைமலையில் பழைய அணைக்கட்டு பாசன பகுதியில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்களை அறுவடை செய்யும் பணி துவக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை பகுதியில் ஆழியார் அணை பாசனத்திற்கு உட்பட்ட பழைய ஆயக்கட்டு பகுதியில் 4000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்தனர். இந்நிலையில் ஆழியார் அணையிலிருந்து உரிய நேரத்திற்கு தண்ணீர் திறப்பு மற்றும் போதுமான அளவிற்கு பருவமழை போன்ற காரணங்களால் வயலில் நல்ல விளைச்சல் ஏற்பட்டு தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ளது. இந்த நிலையில் இன்று வயல்களில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்களை அறுவடை செய்யும் பணியை விவசாயிகள் தொடங்கினர். வயல்களில் முதலில் அறுக்கப்பட்ட நெற்கதிர்களை வயலில் உள்ள காவல் தெய்வத்திற்கு பொங்கல் வைத்து படையலிட்டு விவசாயிகள் வழிபாடு செய்தனர். இதனைத் தொடர்ந்து வயல்களுக்கு கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வயலில் நெற்கதிர்களை அறுவடை செய்யும் பணியை விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தொடங்கினர். கடலூர் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தை மறித்த தனியார் பேருந்து தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். அறிஞர் அண்ணா தனியார் பேருந்து மற்றும் பொது போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் சார்பில் தனியார் பேருந்து நேர கட்டுப்பாடு முறைப்படுத்தாமல் இருப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும், கடலூர் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளின் இயக்கத்தை முடக்கும் வகையில் அரசு போக்குவரத்து கழகம் செயல்படுவதாகவும் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தினை கண்டித்து மறியல் போராட்டம் நடத்த திட்டமிட்டது. இந்த நிலையில் பேருந்து மறிக்கக்கூடாது என காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனிடையே கடலூர் பேருந்து நிலையத்தில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு வெளியே வந்த அரசு பேருந்து ஒன்றினை தனியார் பேருந்து தொழிலாளர்கள் மறித்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தனியார் பேருந்து தொழிலாளர்கள் 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் மாரியம்மன் கோவில் எதிரே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட கோவில் நிர்வாகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு நிலவுகிறது. நாமக்கல் மாவட்டம் பேலுக்குறிச்சி பகுதியில் அமைந்துள்ளது பெரிய மாரியம்மன் கோவில். இந்த கோவில் எதிரே உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பழுதான நிலையில் அதற்கு மாற்றாக ஜல்ஜீவன் மிஷன் நபார்டு திட்டத்தின் கீழ் புதிய நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்கு மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட இடத்தை ஆய்வு செய்து அனுமதி வழங்கப்பட்டு நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவில் நிர்வாகத்தினர் இந்த நிலம் கோவிலுக்கு சொந்தமானது, அதனால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இங்கே கட்டக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் அப்பகுதியின் பாதுகாப்பு கருதி நாமக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா உத்தரவின் பேரில் துணை கண்காணிப்பாளர் விஜயகுமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த சேந்தமங்கலம் வட்டாட்சியர் அரசுக்கு சொந்தமான இடம் என கூறி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணிகளை துவக்கி வைத்தார். இதனால் வட்டாட்சியருக்கும் கோவில் நிர்வாகத்திற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் மனித வனவிலங்குகள் மோதலை தவிர்க்கும் வகையில் விரைவில் இலவச எண் அறிமுகப்படுத்தப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் உதகையில் பேட்டியளித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் வன உயிரின வார விழாவை முன்னிட்டு வனத்துறை சார்பில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றது.
அந்த வகையில் இன்று உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வனத்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே துவங்கிய இப்பேரணி சேரிங்கிராஸ் பகுதி வரை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர், நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்குகள் மோதல் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், ஊருக்குள் வரும் வனவிலங்குகள் குறித்து 24 மணி நேரமும் மாவட்ட வன அலுவலர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறையை விரைவில் துவக்கப்பட்டு இலவச எண் அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறினார். சென்னையில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த 70 வயது முதியவருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை காரப்பாக்கம் இந்திரா காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் உமாபதி. இவரது வீட்டில் வாடகைக்கு வசித்து வருபவரின் 6 வயது சிறுமி அதே பகுதியில் 2ஆம் வகுப்பு பயின்று வந்துள்ளார். இந்நிலையில் தினமும் சிறுமிக்கு வீட்டு உரிமையாளர் பிஸ்கட், சாக்லேட் என ஏதாவது தின்பண்டங்களை கொடுப்பது வழக்கம். அப்போது எப்போதும் போல வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமிக்கு வீட்டின் உரிமையாளர் பிஸ்கெட் கொடுத்து வீட்டில் யாரும் இல்லை என்பதால் சிறுமியை வீட்டின் பின்புறம் அழைத்து சென்று சிறுமியிடம் வலுக்கட்டாயமாக பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து சிறுமி பெற்றோரிடம் நடந்த விஷயத்தை கூறவே சிறுமியின் பெற்றோர் கிண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் உமாபதி மீது புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் அடிப்படையில் முதியவர் உமாபதியை கைது செய்த காவல்துறையினர் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஐபிசி 366 படி 10 ஆண்டும் 1000 ரூபாய் அபராதமும், சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட வழக்கில் 20 ஆண்டுகள் சிறை மற்றும் 1000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.